நம்ம பார்க்க போகிறது ப்ரொஜெக்ஷன் அண்ட் காம்போனன்ட். ஒரு வெக்டாரின் மீது மற்றொரு வெக்டாரின் வீழல். இதில் ரெண்டு வெக்டார்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம், ஏ வெக்டார், பி வெக்டார். ஸோ இந்த பி வெக்டார் டெர்மினல் பாயிண்ட்ல இருந்து நான் ஒரு பர்பெண்டிகுலர் லைன் வரைகிறேன். ஸோ அந்த பர்பெண்டிகுலர் லைனோட இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டை எம்னு எடுத்துக்கிறேன், இது ஓ. ஸோ ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறது ஸ்கேலார், காம்போனன்ட் அப்படிங்கிறது வெக்டார். ஸோ ஓஎம் வெக்டார், actually modulus of OM vector is the projection of B vector on A vector. So OM vector நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா basic trigonometric rule தான். OM ங்கிறது adjacent side இந்த right angle triangle-க்கு. So அப்போ cos theta is equal to OM vector, modulus of OM vector divided by modulus of B vector. So what is modulus of OM vector? Modulus of OM vector is equal to modulus of B vector cos theta. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா cos thetaக்கு நம்ம சப்ஸ்டிடியூஷன் கொடுக்கிறோம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் டாட் ப்ராடக்ட்ல இருந்து OM vector modulus of OM vector is equal to modulus of B vector cos thetaக்கு பதிலா நம்ம என்ன எழுதிக்கலாம், A vector dot B vector divided by modulus of A vector modulus of B vector எழுதிக்கலாமா? ஸோ இதிலிருந்து modulus of B vector modulus of B vector cancel ஆயிடும். A vector dot B vector divided by modulus of A vector வந்துருது இல்லையா? ஸோ இப்போ இதை நம்ம இன்னும் further எப்படி எழுதலாம், A vector divided by modulus of A vector dot B vector எழுதலாமா? ஸோ இது என்ன ஆக்சுவலி A cap தானே. ஸோ A cap dot B vectorனு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ OM modulus of OM vector வந்து என்ன வேல்யூ, modulus of OM vector is equal to A cap dot B vectorனு சொல்லலாம். ஓகே, ஸோ கம்மிங் டு காம்போனன்ட். இப்போ இந்த modulus of AM vectorங்கிறது வந்து இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸோ காம்போனன்ட் அப்படின்னா என்னென்னா OM vector தான் காம்போனன்ட். ஸோ காம்போனன்ட் பொறுத்த வரைக்கும் OM வெக்டார் நான் இப்போ கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா OM இஸ் காம்போனன்ட் ஆஃப் B வெக்டார் along எதோட டைரெக்ஷனில், A வெக்டாரோட டைரெக்ஷனில். ஸோ அப்போ டைரெக்ஷன் மட்டும் இப்போ போட்டால் போதும் இல்லையா, அதோட மாடுலஸ் வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அப்போது இதோட டைரெக்ஷன் என்ன, A வெக்டார். OM vector actually equals to modulus of OM vector A vector. So அப்போ modulus of OM vector value என்ன, A cap dot B vector. That one into A vector because நம்ம scalar product தான் நம்ம multiply பண்ணுறோம். So OM vectorங்கிறது என்னது, A cap dot B vector into A vectorனு சொல்லலாம். So moving on to next slide, properties of scalar product. So first one, if A vector B vector are parallel. இது parallel இருந்துச்சுன்னா தீட்டாவோட வேல்யூ என்னவா இருக்கும், 0வா இருக்குமா? ஸோ அப்போ A vector dot B vector cos theta, cos thetaவோட வேல்யூ when cos 0னா 1ன்னு வருமா? ஸோ அப்போ modulus of A vector modulus of B vectorனு வரும். ஓகே, ஸோ A vector dot B vector AU BU parallel இருக்கிற கேஸில் modulus of A vector into modulus of B vector. If A vector B vector are perpendicular இருக்கிற கேஸில் தீட்டாவோட வேல்யூ 90 டிகிரியா, cos 90 டிகிரி என்ன, 0வா? ஸோ A vector dot B vector is equal to 0வா இருக்கும். ஸோ செகண்ட் ஒன் என்னென்னா, இப்போது மாடுலஸ் ஆஃப், அதாவது A vector the whole square அப்படி பண்ணுறோன்னா இது ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ A vector the whole square அப்படின்னா A vector dot A vector. ஸோ இது கொடுக்குற வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் A vector the whole square, அதாவது A vector the whole square is equal to modulus of A vector the whole square இருக்கும். So coming to third property, so
third property என்னன்னா இப்போ modulus of a vector plus b vector the whole square. This is equal to actually a vector in say முன்னாடி second property use பண்ண இதானது a vector plus b vector the whole square னு வருமா? So which is nothing but a vector plus b vector dot a vector plus b vector. இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? a vector modulus of a vector the whole square plus modulus of b vector the whole square plus 2 into a vector dot b vector. So இது நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற one of the property, ரொம்ப important. So coming to fourth property. So fourth property என்னன்னா இப்போ lambda of a vector dot b vector. Lambda அப்படிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது you can write lambda of a vector dot b vectorன்னு எழுதிக்கலாம். So coming to fifth property. இப்போ a vector அப்படிங்கிறது இப்போ x in terms of I, j, k componentsல எழுதலாம். So x1 cap plus y1 j cap plus z1 k cap. So b vector is equal to x2 I cap plus y2 j cap plus z2 k cap. So a vector dot b vector equals to x1 x2 plus y1 y2 plus z1 z2. இப்போ angle between two vectors கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா டாட் ப்ராடக்ட்ல இப்போ actually cos theta angle between two vectors cos theta is equal to so இதே the property already நம்ம சொன்ன மாதிரி a vector dot b vector divided by modulus of a vector modulus of b vector. So இது எப்படி எழுதலாம்? a vector dot b vectorங்கிறது இதுதானே x1 x2 plus y1 y2 plus z1 z2 divided by square root of x1 square plus y1 square plus z1 square square root of x2 square plus y2 square plus z2 square. So இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது வெக்டார் ப்ராடக்ட். ஸோ வெக்டார் ப்ராடக்ட் அப்படின்னா என்னென்னா ஒரு ரெண்டு வெக்டார் a வெக்டார் cross b வெக்டார். ஸோ a வெக்டார் cross b வெக்டார் is equal to modulus of a வெக்டார் modulus of b வெக்டார் sin theta n cap. ஸோ இது வந்து வெக்டார் குவான்டிட்டி. ஸோ அதனால கிடைக்கிறது உங்களுக்கு வெக்டாரில் தான் கிடைக்கும். ஒரு பிளெயின் இருக்குன்னு பார்த்துக்கலாம். அந்த பிளெயினில் தான் a வெக்டார் b வெக்டார் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் மேக் பண்ணுற ஆங்கிள் தீட்டா. ஸோ n கேப் எந்த டைரெக்ஷனில் இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ரைட் ஹேண்ட் தம் ரூல் யூஸ் பண்ணணும். ரைட் ஹேண்ட் தம் ரூல். ஸோ ரூல் எப்படின்னா ஸோ இப்போது எந்த டைரெக்ஷனில் a வெக்டார் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கு இந்த டைரெக்ஷனாக. ஸோ கம்மிங் அது எந்த டைரெக்ஷனை நோக்கி போகுது b வெக்டார் இப்படி போகுதா. ஸோ அப்போது நம்மளோட தம்ப் எந்த டைரெக்ஷனை பாயிண்ட் பண்ணுது மேல் டைரெக்ஷனை பாயிண்ட் பண்ணுதா. ஸோ அப்போ இந்த n கேப் அப்படிங்கிறது மேல் நோக்கி பாயிண்ட் பண்ணும். ஸோ அது இந்த ரெண்டு வெக்டாருக்குமே பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ இந்த n கேப் வெக்டார் விச் இஸ் பெர்பெண்டிகுலர் டு both a vector and b vector. அதே மாதிரியே தான் இப்போ a cross b வந்து perpendicular to both a vector and b vector. ஸோ இப்போ நார்மலாக ஒரு ரெண்டு வெக்டார் கொடுத்து அவங்க ஒரு யூனிட் வெக்டார் which is perpendicular to both a vector b vectorன்னு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் அதை எப்படி எழுதணும்னா யூனிட் வெக்டார் perpendicular to a vector and b vector is equal to plus or minus a vector cross b vector divided by modulus of a vector cross b vector. So இதுதான் வந்து யூனிட் வெக்டார் which is perpendicular to a vector and b vector. இப்போ இது யூனிட் வெக்டாரா இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் only vector which is perpendicular to a vector b vector அப்படின்னா plus or minus lambda a vector
cross b vector divided by modulus of a vector cross b vector. So coming to next slide, properties of vector product. Vector product oda property enna, if first property, if a vector and b vector are parallel or collinear, angle theta வந்து 0வா இருக்குமா, அப்போ sin theta ஓட வேல்யூ 0 ஆகுமா. ஸோ அப்போ a vector cross b vector actually equals to 0 if both a vector b vector collinear இருந்தாலோ இல்லை parallel இருந்தாலோ. ஸோ அதுக்கப்புறம் if second property, lambda a vector cross b vector is equal to either நம்ம இதை lambda into a vector cross b vector எழுதிக்கலாம், இல்லை a vector cross lambda b vector நு எழுதிக்கலாம். ஸோ தேர்ட் ப்ராப்பர்ட்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்பர்ட்டி. ஸோ இது கிராஸ் ப்ராடக்டையும் டாட் ப்ராடக்டையும் லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மாடுலஸ் ஆஃப் a vector cross b vector the whole square plus a vector dot b vector the whole square is equal to modulus of a vector square into modulus of b vector square. இது one of the very important property, நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு ப்ராப்பர்ட்டி தான். ஸோ கம்மிங் டு ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி, கிராஸ் ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜாமெண்ட்ரியில் நிறையா யூஸ் பண்ணுவோம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு, ஏரியா ஆஃப் பேரலோகிராம் கண்டுபிடிக்கிறதுக்கு, ஏரியா ஆஃப் குவாடிலேட்ரல், அந்த இடத்துலலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதோட ஃபார்முலாஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ லெட் ட்ரையாங்கிள் இது a வெக்டார்னும் adjacent வெக்டார்ஸ் a வெக்டார் b வெக்டார்னு தெரிஞ்சிருந்துச்சு. ஸோ அது ரெண்டும் மேக் பண்ணுற ஆங்கிள் தீட்டாவாக இருக்குது அப்படின்னா, ஸோ யூ கேன் ரைட் half into modulus of a வெக்டார் cross b வெக்டார்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ கம்மிங் டு ஏரியா ஆஃப் parallelogram, ஏரியா ஆஃப் this is a vector, this is b vector அப்படின்னா, ஸோ ஏரியா ஆஃப் parallelogram எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, a modulus of a vector cross b vector. ஈவன் நம்ம நார்மல் குவாடிலேட்ரலுக்கு கூட கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஏரியா ஆஃப் quadrilateral, area of quadrilateral, இதுக்கு வந்து a b c d. so let a b c d be the quadrilateral. so இதில் நம்ம diagonal வரைய முடியும் இல்லையா. so let this be d1, இதை வந்து நம்ம d2 ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போது இந்த குவாடிலேட்ரலுக்கு நீங்கள் ஏரியா கண்டுபிடிக்கணும்னா the formula is half into modulus of d1 cross d2 vector அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா. ஸோ இன்னொரு ப்ராப்பர்ட்டி இங்கே நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ சிக்ஸ்த் ப்ராப்பர்ட்டி இங்கே நோட் பண்ணிக்கோங்க, வெரி பேசிக் ப்ராப்பர்ட்டி. ஸோ இங்கே டைரக்ஷன் மேட்டர்ஸுங்கிறனால ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாரும் பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டாரும் சேமாக இருக்காது, அதோட டைரக்ஷன் மட்டும் டிஃபர் ஆகும். ஸோ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டாராக இருக்கும். சரியா, இதோட மேக்னிடியூட் ஈக்குவலாக இருக்குமே தவிர அதோட இந்த பர்டிகுலர் வேல்யூ வந்து மைனஸில் நீங்கள் எழுதணும். ஓகே, ஸோ செவன்த் ப்ராப்பர்ட்டி, ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ அந்த ட்ரையாங்கிளோட பொசிஷன் வெக்டார்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இது ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டார். ஸோ லெட் ஏபிசி பி த ட்ரையாங்கிள், அதோட பொசிஷன் வெக்டார் எல்லாமே ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டார் ரெஸ்பெக்டிவ்லி இருந்துச்சு அப்படின்னா இதோட ஏரியா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். முன்னாடி நமக்கு அட்ஜசன்ட் சைடோட வெக்டார்ஸ் இருந்துச்சு, அப்போ நம்ம என்ன பண்ணோம், 1/2 a cross b போட்டோம். ஆனால் இந்த இடத்துல நமக்கு பொசிஷன் வெக்டார் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸில் நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, half into modulus of a vector cross b vector into plus b vector cross c vector plus c vector cross a vector.
ஸோ இதுதான் ஃபார்முலா. ஓகே, ஸோ அதே மாதிரி இன்னொரு ரூல் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ I J K. ஸோ இதை நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸில் பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் I கேப் க்ராஸ் I கேப் அப்படின்னு சொன்னால் வேல்யூ என்ன வரும்? ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இது ரெண்டும் என்னது? பேரலல் வெக்டார்ஸ். பேரலல் வெக்டார்ஸ்னால் இதோட வேல்யூ 0 தான். இதுவே பெர்பெண்டிகுலர்னா 1 வரும் இல்லையா? ஸோ இங்கே ரெண்டு கண்டிஷன் இருக்குது, +1 வருமா -1 வருமானு. அதுக்கு தான் இந்த ரூலை ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து நம்ம ஆன்டி கிளாக் வைஸில் பண்ணணும். ஸோ இப்போ I கிராஸ் J அப்படின்னா I கேப் கிராஸ் J கேப், இது வந்து கிளாக் வைஸில் வருது இல்லையா? ஸோ கிளாக் வைஸில் வந்துச்சு அப்படின்னா ஆல்வேஸ் இட் இஸ் பாசிட்டிவ். ஸோ இதுவே J கேப் கிராஸ் I கேப் அப்படின்னு வர கேஸில் இட் இஸ் நெகட்டிவ். ஸோ I கேப் கிராஸ் J கேப்னா இட் இஸ் +1, J கேப் கிராஸ் I கேப்னா -1. அதே மாதிரி J கேப் கிராஸ் K கேப்போட வேல்யூ +1 வரும். ஸோ இதுவே I கேப் கிராஸ் K கேப்போட வேல்யூ -1 வரும். இந்த ரூல் மட்டும் நான் வச்சுக்கணும். ஓகே.